தூத்துக்குடி மாநகராட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உத்தரவிற்கிணங்க மாநகராட்சி பகுதியில் வாரந்தோறும் மண்டல வாரியாக குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் முகாமிற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார். ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல தலைவர் அன்னலட்சுமி வரவேற்றார். அப்பொழுது மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் பொதுமக்களின் குறை தீர்க்கும் முகாம் 4 மண்டலங்களிலும் சுழற்சி முறையில் நடைபெறுகிறது. இந்த மண்டலத்திற்குட்பட்ட 15 வார்டுகளையும் சேர்ந்த மக்கள் பயனடைகின்றனர். குறிப்பாக பிறப்பு சான்றிதழ், முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், குடிநீர் இணைப்பு, பாதாள சாக்கடை போன்றவைகள் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாநகரில் 206 இடங்கள் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 60 இடங்களில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற இடங்களிலும் அடையாளம் காணப்பட்டு தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இடவசதிற்கேற்ப விளையாட்டு மைதானத்துடன் நடைபயிற்சி வசதியுடன் கூடிய பூங்கா அமைக்கப்படும். மாநகராட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முகாமில் துணை ஆயர் சரவணகுமார், உதவி ஆணையர் பாலமுருகன், நகர அமைப்பு திட்ட செயற்பொறியாளர் ரெங்கநாதன், உதவி செயற்பொறியாளர்கள் இர்வின் ஜெபராஜ், காந்திமதி, துணை பொறியாளர்கள் சரவணன், சுகாதார ஆய்வாளர் ராஜபாண்டி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா, கவுன்சிலர்கள் கனகராஜ், கண்ணன், விஜயலட்சுமி, கந்தசாமி, ராமர், பொன்னப்பன், இசக்கிராஜா, பகுதி செயலாளர் ரவீந்திரன், வட்ட செயலாளர்கள் ரவீந்திரன், மந்திரகுமார், வட்ட பிரதிநிதி துரை, பகுதி சபா உறுப்பினர் செல்வராஜ், போல்பேட்டை பகுதி பிரதிநிதி ஜாஸ்பர், இளநிலை பொறியாளர் சேகர், மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.